ஹாய் நண்பர்களே, உங்களிடத்துல யாராவது இயேசுவை விசுவாசிப்பதனால என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்களா? அல்லது நீங்களே யோசிச்சிருக்கீங்களா, நான் இயேசுவை நம்புறதுனால எனக்கு என்னதான் கிடைக்கும், என்னதான் அவர் எனக்கு செய்வார் அப்படின்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வசனத்துல என்ன வாசிக்கும் தெரியுமா? இயேசுவை விசுவாசிப்பதனாலே நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையும் கிடைக்குமாம். எதை குறித்த தைரியம், எதை குறித்த திட நம்பிக்கை அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை குறித்த தைரியம் கிடைக்கும், திட நம்பிக்கை கிடைக்கும். அது மாத்திரமல்ல, உலகத்தோடு மாத்திரமல்ல, இந்த உலகத்தை கடந்த மறுமை வாழ்க்கை குறித்த தைரியமும் திட நம்பிக்கையும் தேவன் நிச்சயமாய் நமக்கு தருகிறார். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா, அந்த உலகத்தை விட்டு நம்ம போயிருவோமோ, இன்னும் எத்தனை வருஷம், கொஞ்சம் வருஷம் தான் நம்ம பூமியில இருப்போமோ அப்படிங்கிற பயத்தோடு இருக்காங்க. ஆனா நிறைய தேவனுடைய பிள்ளைகளை குறித்து நம்ம கேள்விப்படுறோம், அவங்க அந்த பூமியை விட்டு கடந்து போக வேண்டிய காலம் வரும்பொழுது, அந்த சூழலும் அந்த நேரம் வரும்பொழுது மகிழ்ச்சியோடு கூட கண்ணை மூடுறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம எங்க போக போறோங்கிற தைரியம் இயேசுவை விசுவாசிப்பதனால கிடைச்சிருக்கு. ஆனா கண்ணை மூடும் பொழுது நம்ம எங்க போக போறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் தைரியமும் இல்லை அப்படின்னா நமக்கு எவ்வளவு பயமா இருக்கும் பாருங்க. இயேசு அப்படிப்பட்ட தைரியம் தரார். எந்த தைரியத்தை? இந்த கண்ணை மூடும் பொழுது, உலகத்துல கண்ணை மூடும் பொழுது நம்ம எங்க போக போறோம் அப்படிங்கிற விசுவாசம் நமக்கு தந்து தைரியத்தையும் திரு நம்பிக்கையும் தருகிறார். அப்படி இருக்கும் பொழுது பயம் அற்று போகும், சந்தோஷமான நிறைவான வாழ்க்கை உண்டாகும். அதனால இயேசு என்ன தருவார் நினைக்கிறீங்களா? இயேசு நமக்கு தைரியத்தையும் திரு நம்பிக்கையும் தருகிறார். உலக வாழ்க்கை குறித்து மாத்திரமல்ல, மறுமை வாழ்க்கை குறித்த தைரியத்தையும் திரு நம்பிக்கை தருகிறார். விசுவாசமா இருங்க, பெற்றுக்கொள்ளுங்க சகல நன்மைகளையும். அவர் நமக்கு சகல காரியங்களையும் தர வல்லவராயிருக்கிறார்.